வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனெக்டிவிட்டிஸோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரில் லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். லோட் டிஃபர்மேஷனுக்காகலாம் பார்த்தோம். ஸோ நம்ம கனெக்டிவ் திசு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு லோடு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கனெக்டிவ் திசு ரெண்டு ப்ராப்பர்ட்டியை காட்டும். ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஏரியா. ஓகேவா? இப்போ இந்த ஏரியா இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெயின் அப்படின்னா அதில் எவ்வளோ டீஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெயின். ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ப்ரெஷர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு ப்ரெஷர். நம்ம எவ்வளோ ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அதான் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஷரோட யூனிட் என்ன? பாஸ்கல். அதையும் இங்கேயே ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரிஜினல் லென்த் தனியாக இருக்கும், ஃபைனல் லென்த் தனியாக இருக்கும். ஒரிஜினல் லென்த்தை L2ன்னு வச்சுக்கோங்க, அல்லது கம்ஃபர்டபுளாக L1ன்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் லென்த் வந்து L1, ஃபைனல் லென்த் L2. அப்போ L2லேருந்து L1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா, ஒரிஜினல் லென்த்தை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா ஒரு சேஞ்ச் இருக்கும்ல. இப்போ இவ்வளோருந்து இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த சேஞ்ச் தான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஃபைனல் லென்த்துலேருந்து ஒரிஜினல் லென்த்தை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா இந்த வேல்யூ கிடைக்குமா? ஸோ அதை தான் நம்ம ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. F/A L2 - L1/L1. ஒரிஜினல் லென்த்தோடு அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதான் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. இதில் ஸ்ட்ரெயின் பார்த்திங்கன்னா யூனிட் கிடையாது. ஸோ நம்மளோட ஒவ்வொரு கனெக்டிவ் திசுலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த டைப்பான லோடு அப்ளை பண்ணுறோம், எந்த பாயிண்ட்டில் லோடு அப்ளை பண்ணுறோம், அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்குது, அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, அதோட ரேட்டு டூரேஷன் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு எந்த டைப்பான ஸ்ட்ரெஸ் அங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம எந்த டைப்பான ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நிறைய டைப்புன்னு சொன்னோமா? ஸோ ஒவ்வொரு டைப்பாக அதில் பேசுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அண்டு அல்டிமேட் ஸ்ட்ரெயின். ஸோ அல்டிமேட் அப்படின்னாலே டாப், நமக்கு ஜஸ்ட் பிஃபோர். இப்போது இதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா? அந்த மெட்டீரியல் வந்து ஃபெயில் ஆக போகுது. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் மாதிரி அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இந்த ப்ரெஷரை தாண்டி அந்த ஸ்ட்ரக்சர்னால் ப்ரெஷர் தாங்க முடியாது. ஸோ அந்த பாயிண்டில் தான் நம்ம அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை நம்ம அல்டிமேட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரெண்டு டைப்பான ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்கு வரும். அந்த ரெண்டு டைப் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெயின், டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதே போல் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். இது ரெண்டுக்குமே அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அண்ட் அல்டிமேட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஒன்று தான். ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், அது வந்து ஃபெயில் ஆக போகுது அப்படிங்கிறது. ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா என்ன, டென்சைல் ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெண்டு ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்குறோம். டூ ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்குறோன்னா அங்கே ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும். ஓகேவா? டென்ஷன் அல்லது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இங்கே ப்ரெஷர் க்ரியேட் ஆகுதா? ஸோ இதை தான் நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இதில் டிஃபர்மேஷன் நடக்குதில்ல, அதை நம்ம டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இதிலே வந்துடும். அதே போல் தான் கம்ப்ரெஷனுக்கும். கம்ப்ரெஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸு ஒரே லைனில் மீட் பண்ணுற மாதிரி நடக்கும். ஓகேவா? டுவோர்ட்ஸில் நடக்கும், இது அவே ஃப்ரமில் நடக்கும். ஸோ டுவோர்ட்ஸில் நடக்குது அப்படின்னா அது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயினையும் டெவலப் பண்ணும். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேஜராக கனெக்டிவ் திசுவில் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். இது இல்லாமல் நமக்கு ஷியர், டார்ஷன், பெண்டிங் இதெல்லாம் இருக்குது. டார்ஷனல் லோடிங், பெண்டிங். ஸோ டார்ஷனல் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம லாங் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருகிற மாதிரி. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மாறும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம திருகும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி டார்ஷன் ஆகும். இப்படி இதை பிடிச்சி இப்படி திருகிற மாதிரி. ஷியர் அப்படின்னா நம்ம ரெண்டு ஃபோர்ஸை ரெண்டு டைரெக்ஷனில் கொடுப்போம். இது இந்த டைரெக்ஷனில், இது இந்த டைரெக்ஷனில். இது இப்படி கட் ஆகிட்டு போகும். ஃபைனல் ரிசல்ட்டாக இது இங்கிட்டு கட் ஆகும், இது இங்கிட்டு கட் ஆகும். ஸோ இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது பெண்டிங்கில் பார்த்திங்கன்னா டென்சைலும் க்ரியேட் ஆகும், கம்ப்ரெசிவும் க்ரியேட் ஆகும். ரெண்டு பாருங்கள், ரெண்டு ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில், ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது பெண்ட் ஆகும். இதில் போத் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது. நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது டென்சியல் ஸ்ட்ரெஸ்ஸு, கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து மேஜர். இதெல்லாம் வந்து அதுக்கு கீழே, அதை டிபெண்ட் பண்ணி வரக்கூடியது. ஸோ இப்போ புரியுதுங்களா? நம்ம எந்த இடத்துல எந்த அளவு கொடுக்குறோம், எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறுது. ஸோ நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் அவே ஃப்ரமாக கொடுத்தோம் அப்படின்னா அது டென்சைல் ஃபோர்ஸ் டைரெக்ஷன் மாதிரி தான். அதே போல் கம்ப்ரெசிவ்லாம் டுவோர்ட்ஸில் கொடுத்தோன்னா கம்ப்ரெசிவ்.
டைரக்ஷனை பொறுத்து இந்த டைப்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் மாறும். ஓகே கைஸ், இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தா எப்படி ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கர்வ் பார்க்க போகிறோம், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ். நம்ம ஆல்ரெடி லோட் டிஃபர்மேஷன் கர்வில் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா அது வந்து ஒரு சில சைஸ் அதிகமாகுது, ஏரியா அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லோட் டிஃபர்மேஷன் கர்வும் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த கர்வ் அப்படி கிடையாது, இது இண்டிபெண்ட் ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி மெட்டீரியல். ஓகேவா? ஸோ மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியை இதுவும் காட்டும். ஸோ இதுக்கு மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கனெக்டிவ் திசோட ஸ்ட்ரென்த்தை இன்னொரு கனெக்டிவ் திசோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து யூஸ் ஆகும். அதே போல் சேம் திசு டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் எப்படி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஓகே, நம்ம ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயின், அது எந்த பர்சன்டேஜில் வச்சுக்கலாம். ஓகேவா? எந்த அளவுக்கு அது சேஞ்ச் கொடுக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ரெயினில் வச்சுக்கிறோம். ஸோ நம்ம சேம் லோட் டிஃபர்மேஷன் கர்வில் பார்த்த மாதிரி டோ ரீஜியன் இருக்கும். எடுத்தவொடனே டோ ரீஜியனில் என்ன ஆகும், நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், அதில் நார்மலாக ஆகுது. அதாவது கனெக்டிவ் திஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அது இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் ஆகும். அதான் டோ ரீஜியன். அடுத்ததாக ஏ டு பி வந்து எலாஸ்டிக் ரீஜியன் அப்படின்னு நம்ம லோட் டிஃபர்மேஷன் கர்வில் பார்த்துருந்தோம். ஸோ ஓகே, இப்போ இந்த ஏபிசி இருக்கு இல்லையா, நம்ம ஒரு வேளை இது ரொம்ப எலாஸ்டிக்கான மெட்டீரியலில் கொடுத்தோம் அப்படின்னா இது ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? கம்மியான ஸ்ட்ரெஸ்லேயே அதிகப்படியான ஸ்ட்ரெயின் காட்டும். அதுவே ரொம்ப ஸ்டிஃபரான ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எலாஸ்டிசிட்டி மேலே ஏறிட்டே, அந்த கர்வோடைய இது பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே ஏறும். ஏன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குல்ல, அதனால் ரொம்ப மேலே இருக்கும். ஸோ அதில் பார்த்த மாதிரி ஏ டு பியில் பார்த்திங்கன்னா நார்மலாக எலாஸ்டிக்காக இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். அடுத்ததாக பி டு சி வந்து பிளாஸ்டிக் ரீஜியன். இங்கே பார்த்திங்கன்னா மைக்ரோ லேயர்ஸ்லாம் இருக்கும். அல்டிமேட் பாயிண்ட் சி வந்து அல்டிமேட் பாயிண்ட், இங்கே வந்து பெரிய பிரேக் இருக்கும், அல்டிமேட் ஃபெயிலியர் பாயிண்ட். அதே போல் எலாஸ்டிசிட்டியை வச்சு அந்த கிராஃப் வந்து ஃப்ளாட்டாக வருதா இல்லை ரொம்ப ஹைட்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்து. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். யங் மாடுலஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் நம்ம தெரிஞ்சுக்கணும். யங் மாடுலஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டிஃப்னஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம யங் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏ டு பி இதை வந்து லீனியர் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இதை ஃபெயிலியர் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இதை டோ போர்ஷன். இப்போ இந்த லீனியர் போர்ஷன் ஏ டு பியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் யங் மாடுலஸ். ஓகேவா? யங் மாடுலஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா மீன்ஸ் த மெஷர் ஆஃப் தி மெட்டீரியல் ஸ்டிஃப்னஸ். ஒரு மெட்டீரியலோட ஸ்டிஃப்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் யங் மாடுலஸ். ஸோ நமக்கு ஸ்டிஃப்னஸோட வேல்யூ எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் எவ்வளோ ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மெட்டீரியலோட ஸ்டிஃப்னஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதைத்தான் நம்ம யங் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட இன்வர்ஸ் இப்போ நம்ம அதுவே ஸ்ட்ரெயின் பை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது காம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ளையன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது, நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்தா அது எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. இது வந்து சிமிலர் டு தி எலாஸ்டிசிட்டி. அதுவே யங் மாடுலஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், அது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகாமல் தன்னோட ஸ்டிஃப்னஸில் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்க முடியும். இதில் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பார்த்தோம்ல, அதில் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கர்வ் வந்து இப்படி இருக்கும். ஏன் அப்படின்னா மெட்டீரியல் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் அது ஸ்ட்ரெயின் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஹையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் காம்ப்ளைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்கும். அதே போல் ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கம்மியாக இருக்குது, அதே போல் காம்ப்ளைன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கனெக்டிவ் திசுக்கு வருவோம். கனெக்டிவ் திசுவில் கார்டிக்கல் போன் பார்த்திங்க அப்படின்னா ஹை மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டீப்பாக போகிறது கார்டிக்கல் போன். அதுவே நமக்கு சப்கூட்டேனியஸ் ஃபேட் பார்த்திங்க அப்படின்னா சப்கூட்டேனியஸ் ஃபேட்டு லோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இருக்கும், அதே போல் ஹை காம்ப்ளைன்ஸ் இருக்கும். இந்த கிராஃபுக்கு வரும், இந்த ஸ்லோப்புக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகே, நம்ம கனெக்டிவ் திசுவோடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயிலாக பேசுகிறோம். அப்படியே தொடர்ந்து விஸ்கோ எலாஸ்டிசிட்டி எல்லா கனெக்டிவ் திசுக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்பர்ட்டி, இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி விஸ்கோ எலாஸ்டிசிட்டி பற்றியும் பேசிட்டு போயிடலாம். ஸோ எலாஸ்டிசிட்டி, விஸ்காசிட்டி இது ரெண்டையும் தனித்தனியாக நம்ம பார்த்துருப்போம். விஸ்காசிட்டி அப்படின்னா நம்ம ஃப்ளூயிடோட ஃப்ளோ ஆகாமல் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஃப்ளூயிட் நான் ஃப்ளோ ஆக மாட்டேன் எப்படி ரெசிஸ்ட் பண்ணதில்லை, அதை தான் நம்ம விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆயில் எடுத்துக்கிறோம், ஆயிலை டக்குன்னு ஊற்றினா ஃப்ளோ ஆகுமா? ஆகாது. அதுவே வாட்டர் ஊற்றினா ஃப்ளோ ஆயிரும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் விஸ்காசிட்டி அப்படின்றோம். எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது நம்ம தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு மறுபடியும் வராது, என்ன தான் டிஃபர்மேஷன் ஆனாலும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும். ஓகே, இதில் எலாஸ்டிசிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கனெக்டிவ் திசுவில் இருக்கக்கூடிய கொலாஜன் அண்டு எலாஸ்டின் இந்த ரெண்டு ஃபிப்ரிலார் ப்ரோட்டீனை
அதோட கண்டென்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு மெட்டீரியலை ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி அதிகமாயிரும். ஒன்ஸ் மெட்டீரியலை ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னா அந்த மெட்டீரியலுக்குள்ளே எனர்ஜி அதிகமாகும். ஸோ அந்த எனர்ஜி உருவாகிறனால தான் அது தன்னோட ஸ்டேட்டுக்கு மறுபடியும் ரீகாயில் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ரீகாயில் ஆகிறதுக்கு மறுபடியும் எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது? அந்த ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த மெட்டீரியலுக்குள்ளே உருவாகக்கூடிய எனர்ஜி தான் அது ரீகாயில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுதான் எலாஸ்டிசிட்டி. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா டெண்டன். ஓகேவா? நமக்கு டெண்டன் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது டெண்டனில் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜி தான் நம்ம மசிலை வந்து கான்ட்ராக்ட் ஆக ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? டெண்டன் வந்து ஒரு எலாஸ்டிக். இதுவும் கனெக்டிவிட்டி தானே. ஸோ இது வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை காட்டும். ஓகே, விஸ்காசிட்டி நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஃப்ளூட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோமா? ஸோ இது ஒரு ஃப்ளூட் ப்ராப்பர்ட்டி. இது எதை நம்ம கனெக்டிவிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டியோகிளைக்கன்ஸ் அண்ட் வாட்டர் இருக்குது. அதை டிபெண்ட் பண்ணி தான் விஸ்காசிட்டி இருக்கும். இப்போ விஸ்காசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா டிஃபார்மேஷன் ஆகிறது கம்மியாக இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன ஃப்ளோ ஆக ரெசிஸ்ட் பண்ணதில்லை. ஸோ அது டிஃபார்ம் ஆகவும் ரெசிஸ்ட் பண்ணும். டிஃபார்மேஷன் கம்மியாக இருக்கும் விஸ்காசிட்டி அதிகமாக இருந்தால். அப்போ நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூவில் எந்தெந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கு அதிகப்படியான விஸ்காசிட்டி இருக்கோ அவங்களாம் டிஃபார்மேஷன் கம்மியாக பண்ணுவாங்க. அதுவே கம்மியான விஸ்காசிட்டி இருக்கவங்க டிஃபார்மேஷன் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த விஸ்கஸ் மெட்டீரியல் தான் நம்ம ஒரு டைம் டிபெண்ட் அண்டு ரேட் டிபெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ அதே போல் இவங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது விஸ்காசிட்டி கம்மியாகும். டெம்பரேச்சர், அதே போல் ப்ரெஷர் இன்க்ரீஸ், அதே போல் லோடு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது அதிகமாகும்போது விஸ்காசிட்டி கம்மியாகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் விஸ்கஸ் மெட்டீரியல்ஸோடைய டைம் டிபெண்ட் அண்ட் ரேட் டிபெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.